நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சுவாமி, நாம் எண்ணியது ஒன்று, நடந்தது வேறொன்று. சுகந்தா, எதற்காக நீ எங்களை பின்தொடர்ந்து வந்தாய்? கூடாதென்றேன் அல்லவா? சேவகனே, இப்பாலகனிடம் ஏன் ஆத்திரம் கொள்கிறாய்? வா, நாம் இச்சிறுவனது வீட்டிற்கு செல்வோம். இயலாத சுவாமி, நாம் தேவியிடம் சம்மதம் வாங்க வேண்டும். இல்லையெனில் அனைத்தும் அனர்த்தம் ஆகிவிடும். நில்லுங்கள் தேவி, சற்று பொறுங்கள் தேவி, சற்று பொறுங்கள். பொறுங்கள் தேவி. தம்மை கண்டவுடன் அந்த பாலகனுக்கு பிரமை ஏற்பட்டது. ஆனால் தேவி, அந்த பாலகன் கூறிய வார்த்தைகள் அனைத்து உண்மைதான். இதன் பின்னணியில் பெருங்கதை ஒன்றிருக்கிறது. சுவாமியான என்னவர் அடுத்தவரிடம் அது பற்றி கூறக்கூடாதென்று உத்தரவு தந்தார். ஆனால் தாம் அது பற்றி அறியத்தான் வேண்டும். அதை அறிந்த பிறகு என் சுவாமியின் வேதனையும் தம் மனதில் உள்ள தவிப்பும் அவசியம் விலகிவிடும். வாருங்கள் மாமா, மாமியை சம்மதிக்க வைப்போம். வாருங்கள். இல்லை சுகந்தா, அக்காரியத்தை என் சேவகன் செய்து விடுவான். வா, உன்னை வீட்டில் ஒப்படைத்து விட்டு வருகிறேன். செல். ஜட்டன் ஆதிவாசி ராஜகுமாரி மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். ஆனால் அவளோ சுவாமியை கவனிக்கவே இல்லை. காரணம் அகங்காரம்தான். அரச புதல்வி ஆயிற்றே, புரியவில்லை அவளுக்கு சர்வமும் அறிந்தவரை பற்றி. அவள் சங்கடத்தில் ஆழ்ந்த போதெல்லாம் சுவாமி அவளை எண்ணற்ற முறை காப்பாற்றி இருக்கிறார். ஒருவேளை அது கல்லாகுமானால் மீண்டும் மீண்டும் நீ அழைக்கும் போதெல்லாம் காப்பாற்ற வருமா? உன்னையும் ரட்சித்திருக்கிறார். உன் மூலம் அவர் பலரையும் ரட்சித்திருக்கிறார். சரிதான். ஆனால் இதில் தவறென்ன இருக்கிறது? எந்த ஒரு யுவதிக்கும் தயை தேவையில்லை. அவள் எதிர்பார்ப்பது அன்பைத்தான். ஜட்டன் ஒருவேளை அப்பெண்ணிடம் தயை காட்டி இருப்பாரோ என்று எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது. ஒருவேளை அப்பெண் அந்த தயையை எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம். இல்லை தேவி, இல்லை. என் சுவாமி அப்பெண் மீது அளவற்ற காதல் கொண்டிருக்கிறார். அவர் கொண்டுள்ள அளவற்ற அன்பினை அந்த ராஜகுமாரி என்று புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லை. ஜட்டனை வாழ்வின் துணையாக ஏற்பார்களா என்றும் தெரியவில்லை. என் சுவாமியின் இவ்வேதனைக்கு தீர்வு உருவாகும் முன்னால் அந்த ராஜகுமாரி இனி ஜட்டனை என்றும் காணமாட்டேன் என்றும் சபதம் கொண்டாள். அன்று அவள் செய்த அந்த சபதத்தால் என்னுடைய சுவாமி அனுதினமும் அனுக்ஷணமும் கவலையில் வாடுகிறார். இதுவரை தாம் காட்டிய தயை போதுமானது. ஆகையால் இன்று முதல் எப்படிப்பட்ட சங்கடத்திலிருந்தும் தாம் என்னை காப்பாற்ற வேண்டியதில்லை. ஒருவேளை மீண்டும் ரட்சிக்க வந்தீர்களானால் நான் அக்கணமே உயிர் தியாகம் செய்வேன். ஒருவேளை அவள் தன் பெற்றவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கலாம் அல்லவா? தன் தந்தை சொல்லை மீறக்கூடாது என்று அவள் ஒரு வகையில் தவித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? தேவி, இப்போது தமக்கு புரிந்ததா அந்த பாலகன் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவன் பிரமையால் ஏற்பட்டது என்று? தங்கள் வேதனையும் என்னவர் வேதனையும் ஒன்றுதான், வேறில்லை. அதோ பாலகனை வீட்டில் ஒப்படைத்துவிட்டு சுவாமி வருகிறார். நல்லது. நிலைமை எனக்கு விளங்கியது. இந்த விஷயம் பற்றி தந்தையிடம் ஏதும் கூற மாட்டேன். நான் இப்பொழுது புறப்பட வேண்டும். இவர் இங்கு எப்படி வந்தார்? இவர்கள் முன்னால் சதியை எவ்வாறு அனுப்பி வைப்பேன்?
தாம் இருவரும் இப்பொழுது புறப்படுங்கள். நான் என் சகோதரியுடன் சிறிது நேரம் மறுக்கரை செல்கிறேன். தாம் எங்கு வருகிறீர்கள்? இயற்கையை ரசிக்க வேண்டும். ஆகையால் தம்முடன் நானும் மறுக்கரை வருகிறேன். என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் தாம்? என்றும் தம்முடைய எல்லையை கடந்து வர எண்ணாதீர்கள். எம்முடன் வருவதற்கான அதிகாரத்தை தமக்கு யார் தந்தார்கள்? விருப்பமில்லை என்றால் தாமே சென்று வாருங்கள். சதி, புறப்படுவோம் வா. வா சேவகனே, நாம் வேறுபுறம் செல்வோம். படகு மூழ்குகிறது, மூழ்குகிறது, படகு மூழ்குகிறது. சுவாமி, படகு மூழ்கிவிட்டது. தேவி, எவ்வாறு மறுகரை செல்வீர்கள்? அரண்மனை வரை தம்மோடு துணையாக வருகிறேன். கவலை தேவையில்லை. தாம் முன்னால் செல்லுங்கள். நெருங்காமல் நாங்கள் பின்னே வருகிறோம். சற்று நேரத்தில் இருள் சூழ்ந்துவிடும். இது நல்ல சுகுணமாக எனக்கு தோன்றவில்லை. இங்கிருந்து தங்களை தனியாக செல்ல அனுமதியே. ஆனால் நான் வேண்டுமென்றால் இது பற்றி பிரஜாபதியிடம் கூறுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சிற்பியை இங்கிருந்து விரட்ட வேண்டும். அப்பொழுதுதான் சதியிடம் விரைவாக அனைத்தையும் எடுத்துரைத்து கைலாயம் செல்ல அனுமதி பெற இயலும். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரவில்லை. தாம் இருவரும் இங்கிருந்து செல்லுங்கள். நாங்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு செல்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிவிட்டது. எவ்வாறு நேர்ந்தது? இப்பொழுதுதானே? உச்சி வேளை எவ்வாறு அந்தி பொழுதானது? இருட்டு தொடங்கிவிட்டதால் சூரியனை அஸ்தமிக்க வைத்தரும் சுவாமிதான் என்பீர்களா?
எனக்கு சிறு வயதிலிருந்தே நீரில் கல் எறிவது பிடித்த விளையாட்டு. நன்றாக இருக்கும். செல்வம் அக்கா, சிவனின் மனம் கவர்ந்தவளை மருமகளாக்க தீர்மானித்தேன். ஆனால் தாமோ விவாகத்தை தாமதப்படுத்துகிறீர்கள். தாமதத்திற்கு காரணம் தங்கள் புதல்வனின் குரூரம். மறந்து விட்டீர்களா முனிவரே? அன்று தாங்கள் தானே கூறினீர்கள் அனைத்து காரியத்திற்கும் ஒரு அர்த்தம் உள்ளதென்று. இவ்விவாகம் நடந்தேறினால் பிரஜாபதி என்னும் பதவியில் சமபாகம் தங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தாம் தான் அன்று நான் கூறிய நிபந்தனையை மறந்து விட்டீர்கள். விவாகம் பற்றி அன்று பேசிய போது எக்காரணத்தினாலாவது தாம் இவ்விவாகத்தை நடத்த தவறினால் தாம் எனக்கு பிரஜாபதி எனும் பதவியையும் அனைத்து அதிகாரத்தையும் வழங்க வேண்டி வரும். நாளை சூரிய அஸ்தமனம் வரை அவகாசம் தருகிறேன். அதற்குள் தாம் சத்பீசனுக்கும் சதிக்கும் எண்ணியபடி விவாகத்தை நடத்தவில்லை என்றால் இவ்விவாகத்திற்கு மறுப்பு தெரிவித்ததாக உணர்வேன். அப்படி நடந்தால் தாம் பிரஜாபதி எனும் பதவியையும் முழு அதிகாரத்தையும் எனக்கு தர வேண்டும். நான் கூறிய அந்நிபந்தனை இப்போது நினைவிற்கு வந்திருக்கும் அல்லவா? நிலைமை கைமீறுகிறது பிரபு. தேவிக்கு எதிரே தம்முடைய உண்மையான உருவம் வெளிவரத் தொடங்கிவிட்டது பிரபு. ஆனால் சதிக்கு எதிரே எனது உண்மையான உருவத்தை நெடுநேரம் மறைக்க இயலாது நந்தி. தாம் என்ன கூறுகிறீர்கள் பிரபு? சதி சிவனின் சகமாவாள். என்னிடமிருந்து பிரிந்த என்னுடைய மறுபாதி. நீ அறியாததில்லை. எவ்வளவுதான் நான் மறைத்தாலும் அந்த உணர்வுகள் அவளுக்கு ஏற்படும். அவ்வாறு இருக்க வெகு நேரத்திற்கு இதை மறைக்க என்னால் எவ்வாறு இயலும் என்று எண்ணுகிறார்? ஆனால் தேவியின் மனநிலை இப்பொழுது சரியில்லை. இந்த நிலைமையில் ஒருவேளை சிவன்தான் தமக்கு ஜட்டன் ரூபத்தில் வந்து உதவுகிறார் என்று தெரிந்தால் அனர்த்தமாகிவிடுமே பிரபு. ஒருவேளை மாதா தம்முடன் வருவதற்கு மறுத்துவிட்டால் என்ன செய்வது? அந்த பயம் எனக்கும் உள்ளது நந்தி. அவளது வாக்கே அவள் வேதனைக்கு காரணம். அன்று சுய நினைவில்லாமல் தந்தைக்கு வாக்கு தந்தாள். இன்று அந்த வாக்கே விஷமாக மாறி அவளை தவிக்க வைக்கிறது. அதற்கொரு உபாயம் பிறந்தால்தான் அவளால் வேதனையிலிருந்து மீள இயலும். உண்மைதான் பிரபு. ஆனால் உபாயத்தை நாம் எங்கு சென்று தேடுவது? தம்மை பிரஜாபதி காண வேண்டும் என்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்களிடம் ஒரு வேண்டுகோள். என் நிலைமையை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆங்கீரசர் இவ்விவாகத்திற்கு
சூரிய அஸ்தமனம் வரை அவகாசம் தந்திருக்கிறார். இவ்வளவு குறுகிய நேரத்திற்குள் சதியை தாங்கள் தங்களுடன் அழைத்துச் சென்று உரிய கல்லை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பில்லை. வேற ஏதேனும் மார்க்கம் இருந்தால் கூறுங்கள். தாம்தான் பிரஜாபதியாயிற்றே. தம்மோடு சப்த ரிஷிகள் உள்ளனர். தங்களால் இதற்கு உபாயம் காண இயலவில்லை என்றால் ஒரு உபாயமே மிஞ்சி இருக்கிறது. பிரார்த்தனை எனும் மார்க்கம். ஆனால் அதை என்னிடம் வேண்டாதீர்கள். தம் இறைவனிடம் வேண்டுங்கள். அவர் ஒரு வழியை உருவாக்கித் தருவார். அதன் மூலம் அக்கல் சதியால் கண்டுபிடிக்கப்பட்டு இவ்விடம் வந்து சேரும்.